அந்த தெய்வத்தோட அருள் நம்ம பக்கம் இருக்குடா. தீவா திருமணத்துக்கு சபதம் தெரிவித்தா வார சுக்கிரவார வெள்ளிக்கிழமையே திருமண ஏற்பாடு. தலையைத்தான் நான் பண்ண பாவமா என்னடா போய் கல்யாணத்தை வெள்ளிக்கிழமை வைக்கிறேன். நாள் நல்ல நல்ல நாளே தெரியாது. எப்படி வெள்ளியோ கொல்லியோன்னு வாங்க அன்னைக்கு வேணாம். அன்னைக்கு வேணாவா? மறுநாள் சனிக்கிழமை சனி போன தொலைச்சேரியா அது வேணாவா? ஞாயிற்றுக்கிழமை நாய் போடாத பாடு தீ போட்ட நாளாச்சு. செவ்வாய்க்கிழமை புத்திர பாம்பு கூட வெளியே வராது. வியாழக்கிழமை கசாயமோ கசாயமோ மீண்டும் அந்த வெள்ளிக்கிழமை தானா அந்த வெள்ளிக்கிழமை வேற அதனால நான் என்ன சொல்றேன், என்ன இந்த மாசம் 30 போகும் போக அடுத்த மாசம் 35ஆம் தேதி வச்சுக்கோ. வெட்டி பேர புத்தகம் மாதத்துக்கு இருக்குதே 30 31 தான். 35ஆம் தேதிக்கு எங்க போறது? ஆடி 30 போகிறோம். ஆவணி மாசம் 5ஆம் தேதி நாள் கல்யாணம். அன்னைக்கு எனக்கும் என் மகளுக்கும் திருமணம் ஏற்பாடு. இந்த கல்யாணத்தை நம்ம அங்கேயா பண்ணலாம், இங்கேயா பண்ணலாம். ஏ ஞான சூன்யமே எங்க இருவருக்கும் கிடையாதுடா. எனக்கும் என் தங்கச்சி மகன் ஜீவாவுக்கும் என் மக கல்யாணிக்கும் என் தங்கச்சியோட மகன் சங்கருக்கும் ஒரே முகூர்த்தத்துல ஒரே கல்ல 4 மாதம். ஆமாண்டா இருந்தாலும் மனக்குளத்துல வர ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வெள்ளிக்கிழமை திருமணம் இல்ல, கரண்ட் பில்ல வந்திருக்குடா. கரண்ட் பில்ல கட்டலாம் வச்சுக்க. பீஸ்கார புடிக்கிடுவாங்க. 1100 ரூபாய்டா. சீக்கிரம் கட்டு. சகல விதமான பேருக்கு தெரிவிப்பது என்னவென்றால், சிங்கள நாட்டியான பிங்கள மனிதனுக்கும் சக்கரவர்த்தி நாட்டியான சொக்கேச மன்னர் மகன் ஜீவாவுக்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை மணமேடை போல சொன்னேன் மங்களமில்லை, மணவரையை காண வந்தேன் குங்குமம் இல்லை. மணமேடை போல சொன்னேன் மங்களமில்லை, மணமகளை காண வந்தேன் குங்குமம் இல்லை. மணமேடை போல சொன்னேன் மங்களமில்லை, மணவரையை காண வந்தேன் குங்குமம் இல்லை. காதலுக்கு வாழ்ந்திருக்கேன் கற்பனை இல்லை, காதலுக்கு வாழ்ந்திருக்கேன் கற்பனை இல்லை. காதலுக்கு வாழ்ந்திருக்கேன் கற்பனை இல்லை. கல்யாணம் என்பது எனக்கு என்பதம் இல்லை, என்பதம் இல்லை. பல்லாக்கு வாங்க போனேன் போனல் போனேன், பாதியிலே திரும்பி வந்தேன் கனிமரமானே கனிமரமானே. கண்ணாலே பெண்ணை எண்ணி கண்டது பாவம், கண்டவுடன் காதலிந்து கொண்டது பாவம். கண்ணாலே பெண்ணை எண்ணி கண்டது பாவம், கண்டவுடன் காதலை கொண்டது பாவம். கண்ணாலே பெண்ணை எண்ணி கண்டது பாவம், கண்டவுடன் காதலிந்து கொண்டது பாவம். வண்ணத்திலே பிரிவை சொல்லி வந்தது லாபம், கொண்டதிலே பிரிவை சொல்லி வந்தது பாவம். வண்ணத்திலே பிரிவை சொல்லி வந்தது லாபம். வெறும் கூடான பூமியில் மட்டும் வாழ்ந்தன லாபம். ஊர்வலம் போலே கனிமரமாகே. அடி பாவி ஜீவா. மனதால் என்னை காதலித்தார், என்னையே திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக மதுரையை மனக்கோட்டை கட்டி வைத்து அத்தனை மண்கோட்டையாகி விட்டது ஜீவா.
சேவல பாட்டு படிக்குது பாட்டு மாமா மயங்கிடலாமா ஏ மாமா அந்த கோவர படிக்கிற பாட்டு நான் பதில் சொல்ல கேட்டி மானி அழகிடலாம் என் மானிய மனசுக்குள் தான். மாமா நான் என்ன தவறு செய்தேன்? எதுக்கு மாமா இதை பார்த்து பார்க்காத மாதிரி எடுத்துக் கொள்கிறேன் மாமா? அடி பாவி ஜீவா, மனதார இன்னைக்கான இருக்கான் நீயே திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில சந்தோஷமான மனக்கோட்டை அந்த மண்கோட்டை ஆகிவிட்டேன் ஜீவா. மாமா தீர்வு தவறு கிடையாது. சிங்களோட பிங்கள மன்னன் என்னுடைய தாய் மாமன் என் நாட்டில் ஓடி வந்தார். என் தகுதி என்ன பெண் கேட்டார். என்னுடைய தாயும் பெண் தர மறுத்தார்கள். என்னுடைய தாயும் பெண் தர மறுத்ததால் உன் மகள் தாலைக்கு நீ ஆசைப்பட்டார். நாட்டில் உள்ள 1000 சொல்லிட்டாங்க மாமா. அப்படியா ஜீவா? ஆமா. உன்னை தவறாக பேசுற மனிதன் வார்த்தை சொல்லுமா? அப்படியா மாமா? இப்போ உனக்கு கிட்டு போக கிடையாது. வருகிற வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் அன்று காலையில் திருமணம். அன்று இரவே முதலிரவு அன்று கருத்து நடந்து கொண்டு என்னோடு மறுபடியும் நீங்கள் ஓடி வந்தால் உங்களோட தரப்புறம் அம்மா. அப்படியா ஜீவா? உனக்காக நான் காத்திருக்கிறேன். வெள்ளிக்கிழமை என்று சுக்கிரவாரம் அந்த இரவு திருமணம் நடக்க போகிறது. அந்த இரவு முதலிரவு அந்த நேரத்திலே நீ மாடி பக்கமாக மணி 12 மணி அளவிலே பூமி அடைந்து வந்தால் நாம் இருவரும் நாட்டு விட்டு ஓடிவிடலாம். இருவரும் சந்தோஷ பக்கம் பாருங்களா? ஏய், உங்களை 20 நாள் வாழ விடுவனா? வாழ விட மாட்டேன். என்ன சொன்னா மணி 12. இந்த ஐயா 11:55 நான் நினைச்சேன்.
காந்திரவ கண்டழகு சிட்டாக படுத்து தோக்க வைக்க சொல்லழகு பார்ப்பவர் பரவச காட்டும் பாடுவான பாடி தாசி குலத்தில் பெண்ணாக பிறந்து தாசி மீனத்தை பெற்று சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கிழக்கே பார்க்கணும். ஒரே ஒரு கிராக்கி வீடு தேடி வருவேன். என்னாச்சு மணிமே பண்ணு என் தங்கச்சி 2 பேரும் அவளை கேட்டு பார்த்தா கண்டிப்பா கிராக்கோடு வருவாளுங்க. தங்கச்சி கற்கை கசடரை கற்றவை கற்றப்பின் நிற்காதற்கு தகை கற்கவனை நூல்களை பிழையில்லாமல் கட்டி கற்றதற்குள் ஏற்றல்வா நடத்தல் வேண்டும். இப்படி வள்ளுவர் வாக்குப்படி இதே நாட்டில் ராசி குடும்பத்தில் பெண்களாய் பிறந்து மோகனா அவர் என்கின்ற பெயர் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறோம். எங்கள் இல்லத்தை தேடி வரும் ஆடலுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய சன்மானத்தை வைத்து வாழக்கூடிய நாங்கள் இன்னைக்கு பார்த்து ஒரே ஒரு கிடாய்க்கு கூட எங்கள் வீட்டத்தில் யாருமே வரவே இல்லை. இப்படியே இருந்தா சாப்பாட்டு கூட வழி இல்லாத போயிடும். இந்த விஷயங்கள் எங்க அக்காவுக்கு தெரிஞ்சா எங்க அக்காங்களை சும்மாவே விட மாட்டாங்க. சென்று அக்கா பார்க்கணும். அக்கா ஐயோ அக்கா அந்த வீடியோ போனேன் என்ன ஆச்சா? அப்படி கிராக்கி வந்தாலும் கையில பானையிலன்றாங்க. சும்மா வந்து போறாங்க. சும்மா வந்து அவளை ஒத்துவீங்களா? வேலைக்காக சும்மா வந்து போறேன்றாங்க. நாங்க கூப்பிடுனா பார்த்தா
ஓடி வாங்க. அடுத்து கோபப்படவே கூடாது. ஏன்னா அதனால காலையில போனோமா ஒரு கிராக்கி பார்த்தோமா கையில பணத்தை பத்தமாக்கணும். அதை விட கிராக்கி வர கிராக்கி சொல்லவே கூடாது. ஏன்னா ஏகப்பட்ட கடை இருக்குது. அந்த கடத்துல போகிறது நம்ம செய்யணும். அழகா ஆடி படி கொண்டு கிராக்கி வரும். எப்படி தெரியுமா? ஒரே ஒரு ஆம்பளை வரைக்குமே கிடையாது. யாரும் எந்திரிச்சு வரவே மாட்டேங்கிறாங்க. பழு பையன்
தங்கச்சி அக்கா. வந்த பஸ் பை பஸ் போன வச்சு ஏகப்பட்ட கிராய்க்கு வரும் அந்த அட்டன் பண்ணிக்கிற புறப்பட்டு ஓடிவாங்க என்ன பார்த்தா அப்புறம் ஏமா கரண்ட் பில்லு காட்டுறதுக்கு என்ன நம்பி உட்காந்துக்கிறாங்க 1200 நீ கூட நாம சேர்த்து கட்டி வரேன் எதுக்கே கேட்குறீங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சமாச்சாரம் கரெக்டாக இருக்கணும் துல்லியமாக இதெல்லாம் நெட்டில் ஏற்ற மாட்டாங்க ஆனால் இந்த ஏரியா வந்து ரொம்ப வருஷம் போச்சுனாரு அப்போ தான் தலை காட்டிக்கிறாங்க அதான் புதுசாக கட்டணம் கட்டுறாங்க எட்ட மாற்றிடுறாங்க சரி ஆயில் கீழே அட்ரஸ் அது இவனுங்களை மாதிரி ஆளுகளை கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க அட்ரஸ் சும்மாவா போய் கேட்பேன் அவனுங்க காலையில் போய் எங்க இப்போ டிஸ்கஸ் நடந்துங்கிறீங்க கலக்குறாங்களா போகணும் கோயில் தான் கலக்குறாப்பா பங்காளி இந்த வேலை அதுக்கு தங்கத்தலையில நீதான் இது வேலை இருக்குதா ஆமா நான் தான் ஒசாமா பின் பெரிய கட்டி ஒரு மனுஷன் பழிச்சு ஓடாக்கூடாது பாய் சொல்றேன் என்ன பணம் தெரியுமா காஞ்சி போட்டு நோட்டா இது
எங்கிருந்து கொண்டாந்து பிடிஎம் மாரி இருக்குமே ஆடி சொல்லி எடுப்பாங்க ஏடிஎம் வேகலை எட்டு அது பேர் பிடிஎம் குத்து மதிப்பா ஐயா மரியாதை தலைவலி உன் தலைவலிச்சா இருக்கிறாப்பா 10 ரூபா கூட டீ சண்டை பார்க்கக்கூடாது 5 குடு 10 குடு இதே போராட்டமா அதுக்கு மேல அவனே 10 ரூபாய் பில்லு கட்டா வேணாவா போற வழியில பில்லு அடிச்சுட்டு போட்டேன் நானு பணம் ஒரு நேரத்துல என்கிட்ட வரா அப்ப எந்த குச்சின்னு தொங்கு மானஸ்டா நானு முழுங்க மாட்டோம் தூக்க மாட்டேன்னு சொல்லுவோம் உங்களை மாதிரியான தூங்க மாட்டேன் ஒரே ஒரு கட்டணம் பண்ணவே இல்லை இந்த ஒரு வீடியோ மட்டும் போய் பார்க்கலாமா அழகா இருக்கிறாரு கையில் ஏகப்பட்ட பணம் வர வச்சிருக்கிறாரு போட்டு கேப்பர் போட்டுருக்கிறாரு ஹாண்ட் பேக் மாட்டி இருக்கிறாரு ஐயோ அக்கா அவர் பாருக்கா புளி தோலர் போட்டுருக்காருக்கா புளி தோலா அக்கா இவர் கையிலேயே ஒரு பணம் வச்சிருக்கிறாருன்னா இவர் மாட்டி இருக்கிற ஹேண்ட்பேக்ல நிறைய கட்டு கட்ட வச்சிருப்பாரு அது யாரு அது என்ன விசாரிக்கிறேன் ஒரு பக்கமா இருக்கு ஹலோ அபாச்சு ஹாய் வெரி ஃபைன் கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன் வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் ஓ மயிருக்கா சொல்லுங்க இது ஒரு வருஷம் தாங்கும் போது என்ன டவுன் பஸ் மாதிரி மோதல பையா யாருடா பார்த்து டவுன் பஸ் சொன்னேன் அம்மா எக்ஸ்பிரஸ்டா நீ வந்த வாசல உட்காந்து வச்சுக்கோ அது ஸ்ட்ரைட்டா திருச்சி தான் 202 பஸ் 202 எஸ் ஏன்னா இறங்க முடியாது ஒன்லி நான் ஸ்டாப் பட்டனா இது ஒரு நாள் ஏறி பாரு என்ன இதெல்லாம் ஏடா கூடமா எங்கன்னா மாட்டினா என்ன இதெல்லாம் அவன் உன் பேர் என்ன எங்க என் பேரு தாங்க இது அதுக்கு மேல ஒரு மோகமா என்ன உன் பேர் என்ன என் பேரு தாங்க அபரஞ்சிங்க அது பேர் இப்படிதான் சொல்லணுமா என்னங்க எங்க பேரை கேக்குறீங்க பேரை சொல்லுங்க இது வரைக்கும் அந்த பேரு கேள்விப்பட கிடையாது எங்க இருக்கிறீங்க அந்த மலை எங்க இருக்குது அப்படியா எதுக்காக வந்திருக்கீங்க கரண்ட் ஆபீஸ் தேடி வந்திருக்கீங்க எவ்வளவு பணத்துல வந்திருக்கீங்க 1100 எவ்வளவுங்க 1100 2 மணி சங்கா தகச்சி இவர் கரண்ட் பில் எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு நாளைக்கு ஒரு கிராக்கி அட்டெண்ட் பண்ண காரி முச்ச பசங்க ஒண்ணு கடன் சொல்லிட்டு போறானுங்க இல்ல 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க அது கூட தர மாட்டேங்கிறாங்க இவர் சொல்லியே கொண்டு வந்திருக்கிறாரு அந்த படத்தை நான் வாங்காத வரவே மாட்டேனாரு நான் பேசி வாங்குறேன் அப்படி எனக்கு கொஞ்சம் இப்படி வாங்க நீ கரண்ட் ஆபீஸ் மாத்திக்கிறீங்களா நான் ஏன் உங்களை கேட்கறேன் எனக்கு நோ டச்சிங் ஆமா போ சாரிங்க சாரியாவது பிளவுஸ் ஆகுது என்ன பொம்பளைக்கு வாரியா முடியாது என்னங்க நீங்க நடந்து போற பெண்கள் எதிர வந்துட்டா அவன் சுத்திக்கிறதுக்குள்ள போய் வருவாங்க அவ்வளவு மரியாதை என்னங்க நீங்க தேடி வந்த கரண்ட் ஆபீஸ் இங்க தாங்குது அப்ப நான் வாசிப்புள்ள தின்னுக்கு நான் கேட்டீங்க சத்தியமா உண்மைங்க அவன் 3 பேர் தான் யார் 3 விபிஎஃப் ப்ரோஸ் பண்றோம் ஒத்துக்க மாட்டேன் ஜென்ஸ் இருப்பாங்க 3 பேர் லேடியா இது எந்த வருஷம் 2024 2024 ஆண்களை வேலைக்கு வச்சா இருக்கிற பணம் பார்த்தா அது ஒயிட் சாப்பிட்டு குட்டி சாப்பிட்டு போல நாசனம் ஆகுது அதுல பெண்களை உட்கார்றது திஸ் இஸ் நியூ அப்பாயின்மெண்ட் நியூ அப்பாயின்மெண்ட் அப்ப எனக்கு டபுள் ஓகே ஓகேவா உங்களுக்கு சரி 630 அப்படினா யார் உட்காருங்க கண்டிப்பா எனக்கு தான் தெரிஞ்சுதானே முதல் முறை அப்ப நான் உட்கார்ந்து யாராவா கவுந்து போறேன் நேரம்டா யாரா கவுது தாரா கவுது எல்லாமே
எல்லாம் முன்பு செய்ய மாட்டீங்களா? எனக்கு அவங்க வந்து புதுசா வேலைக்கு செஞ்சுக்கிறாங்க. நடந்து கடை தெரியவே தெரியாது. நான் சொல்லி கொடுத்து வச்சுக்கோ, அது அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணி உட்காருங்க. இவனுங்களை வேலை விட்டு நீக்குன்றவன் வேலை விட்டு எடுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு வேலை சுத்தமா பண்ணு. மாமா ஐயோ என்ன நீ இப்போ எல்லாரும் கூப்பிட மாமா கூப்பிட்டு பொண்டாடி இந்த மாதிரி கூப்பிட மாட்டேன். எப்படிதான் கூப்பிடுவா? என்ன செல்லமா ஏ பாடு பாடுன்னு தான் உங்க பேரு என்னது? பஞ்சாசாரம் ரெண்டு சேர்த்து சொல்லுங்க. பாடு பஞ்சாசாரம் நல்ல குடும்பம் மாமா என்ன சாப்பிடுறீங்க? பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, ஆர்லிக்ஸ் சாப்பிட பூச்சி வேணுமா, இல்லை 2 4 5 எப்படி சொல்ல தகுந்த எல்லாம் சாப்பிதான் என் மூக்கில் போறாங்க. என் உடம்பு காக்காச்சு வேண்டாம். நீ கேட்டதுலயே மிரண்டு போய் நான் என்னது மிரண்டா சாப்பிடுறேன். ஏங்க கொக்கோ கோலா சாப்பிடுறீங்களா? கொக்கா கோலா கொக்கோ கோலா எனக்கு அது வேண்டாம். வேற என்ன வேணும்? ஒரு ரைஸ் மில்க் ரோஸ் மில்க் அது. ஆமா 2 மாம்பழம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிடுறீங்களா? வச்சுக்கிறீங்களா? இருக்குதுங்க. உடுங்க சப்பி தள்ளி போடுறேன். அது மட்டும் என்னங்க சூடா ரெண்டு ஒரு வடக்கு சாப்பிடுறீங்களா? மசால் வடையா மெது வடையா? உங்களுக்கு எந்த வடை பிடிக்கும்? மெது வடை அதில் ஒண்டிக்கா தொண்டி எங்க போடுறாங்க? வடையில போட மாட்டாங்க. தகச்சு வாங்குறீங்க. இவர் வரைய ஆசைப்பட்டு கேட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் ஒரு பொருள் கேட்டாங்கன்னா அது கொடுக்க நான் தனியா செய்ய மாட்டேன். அது ஒரு கேட்டு கண்டிப்பா வர கொடுத்து தான் வருவேன். சீக்கிரம் வயிற்றுக்கு கொண்டு வாங்க. தனியாவே போய் கலந்துறீங்க. மாப்பழ வாழை சொல்லக்கூடிய முக்கணி சாறு கொடுத்துருக்கேன். முக்கல் சாரி இதை கொடுத்தா அவனுக்கு போதை ஏறுமா? ஏறவே ஏறாது. முன்னே எங்க போயிட்டு வந்தோம்? கேரளா போயிட்டு வந்தோம். அங்க வசதிமா ஒரு 10 பாக்கெட் வாங்கி வச்சேன் ஹேண்ட்பேக்ல. அதுல ஒன்று போட்டு கலக்க வேண்டியது. அதுல ஒரு பாக்கெட் போட்டு நல்லா கலந்து வச்சிருக்கிறேன். என்னடி சொல்றீங்க? இப்ப கொடுங்க, நல்லா போதை ஏற வருது. குடுக்கட்டுமா? நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டா? என்னக்கா? குடும்ப பெண்களுக்கு ஆகாதுக்கா. எனக்கு குடும்ப பண்ணும். சாப்பிடுங்க. இப்போ இங்க வந்தா இதெல்லாம் கொடுப்பீங்களா? ஆமாங்க. எனக்கு தெரிஞ்சா முதல் முறை போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஓகே உனக்காக தேங்க்யூ. உங்களுக்காக என்ன ஒரு மாதிரி என்னங்க இது முதல்ல அப்படித்தான் இருக்கும். நீங்க அதை சாப்பிட்டு ஆரம்பிச்சிருங்க. திரும்ப அப்படியே கேப்பீங்க. யாரும் எழுந்து கூட எழுந்து வர மாட்டீங்க. ஆமா நான் சாப்பிட்டு தொலைக்கிறது. மூக்க கையில பிடிச்சுக்கின்னு வாயில ஊத்திக்கோ. வாய முடியும் மூக்கில் ஊற்றுறேன். அப்படி செய்யாதீங்க. டேங்க் ஒன்று கட்டிட்டு ஃபுல்லா ஊத்திட்டு மேலே ஏறி ஒரு லோடு ஏற்றிடு. கீழே உக்காந்துருங்க. கேட்டு வால் தந்துரு. சோப்பு ஷாம்பு குளி நல்லா குப்புன்னு ஏறும் கப்புன்னு உக்காந்துருக்கு. அப்படியே ராவுடியா ராவாங்க. ஓகே எல்லாரும் ஒரு கட்டிக்கிட்ட போனா கேட்க போதை ஏறிடுச்சு. இதுவரைக்குமே 300 புசு எனக்கு இப்பவே நட்டுக்கு என்னது கோழியில நான் சொன்ன கொஞ்சம் கேளுங்க. நீங்க ரொம்ப தவிர்த்துக்கிறீங்க. நீங்க ரொம்ப தவிர்த்துக்கிறீங்க. அதான் அந்த பணத்தை பேக்க கொடுங்க. நான் பத்திரமா வச்சிருந்து நீ தூங்கி எடுத்து போறீங்க பாருங்க. அவன் அந்த பணத்தை கொடுத்து விட்டுறேன். தங்கச்சி இவங்கிட்ட எவ்வளவு பேசுறேன். அந்த பணத்தை வெளியே கூலியா இருக்கிறான். கீழே ஒரு ரூபாய் கிடைச்சா கூட சரி. அதனால சோப் போட்டு கழுவி பீரோல வைக்கிறாள் நானு. அப்படி இந்த பணத்தை நான் வாங்காத வேற வந்துருவேனா? இருந்தாலும் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்குதுக்கா? Thank you.
காரி முஜா பையா ஒரு 1200 ரூபாய் பணத்தை எங்க கையில வைக்கிற இவன் கொடுத்தா 1000 ரூபாய் பணம் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனா அங்க டிப் கொடுக்க மாதிரி அணியாகும் இதை ஒரு உள்பாடு தான் வாங்க முடியும் நான் என்ன கேட்டேன் என்னங்க நீங்க ரொம்ப தவிர்த்துக்கிறீங்க அதனால அந்த பணத்தை பேக்கம் கொடுங்க நான் பத்திரமா வச்சிருந்து நீங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணும் கொடுத்துருன்னு சொன்னேன் அதுக்கு என்ன சொன்னா எங்கடா போச்சு அந்த செடியை நான் குடிக்கணும் 3 ஆட்டாரம் பொட்டை பார்த்துக்குவோம் ஒரு கட்டி தான் சாப்பிட்றான் மூஞ்சி பாரு மறுநாள் மூஞ்சி ஒரு பட்டு போகுது ஐயோ அக்கா குடிச்சானே இல்லையோ அட பாவி வேற கச்சிட்டான் மாமா தகச்சி இவனுக்கு சுத்தமா பிடிக்கல அதனால பைபஸ் போகலாமா ஓடி வாங்க அப்படியே எப்படி வந்தாண்டா ஐயோ இதுவே இல்லைடா என் நிலைமை என்ன பஸ்ஸில் கூட ஏற்ற மாட்டாங்கடாப்பா நாய் பார்த்தா உனக்கு ஒரே குடிக்க போடுங்க அப்போ கும்பலாக இருக்குது நாய் இந்த நேரம் எப்பா ஐயோ அதான் கூடமா வந்து மாற்ற மாட்டேன் சொல்லக்கூடாது நீனா சொல்லிட்டாவே போயிட்டு கண்ணாடி வெளியே போடுறாங்களே அப்போ ஏமா உன் கண்ணாடி கேப்ப போட்டோடனே ஆளே மாறிட்டேன் நான் என்ன அந்த மாதிரி ஆக துணி வேற கையில தூக்குது ஐயா அது என்னவோ மாறி போச்சாப்பா வாயில வேற கை வைக்குதப்பா என்னதான் நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல ஐயோ 10 ரூபாய் கேட்டா பண்ணிட்டு எல்லாம் நடக்குதுன்னே ஒண்ணும் வணக்கண்ணா ஐயோ நான் தான் ஓசாமா அப்படி இருந்தவனத்தான் இப்படி ஆக்கிட்டாங்க ஒன்றும் ஒரு 10 ரூபாய் கணக்கு 10 ரூபா போதுமாப்பா இப்ப இடியா எத்தாரு கூட வச்சுக்கோ 10 பேர் யாருன்னா கேட்டா கூட கொடுக்காத நீயே வச்சுக்கிறீங்க ஒன்றும் ஒரு 10 ரூபாய் அப்போ கொஞ்சம் டெம்பரா இருந்தது நான் பணத்தை கூட எடுத்துக்குமா எனக்கு அந்த பில்லு கொடுங்க நீங்க போல நான் எப்படி போவேன் எல்லாத்துக்கும் இங்கே ஆயிடுச்சு புக்கு என்ன வேணும் எனக்கு அந்த பில்லு விட்டாங்க நான் நஞ்சா போறேன் என்னது எனக்கேவா பணத்தை என்கிட்ட கொடுத்துக்கிறீங்க என்னோட தகச்சிக்கிறவ பாருங்க பில்லு ரசீதை போட்டு கொடுப்பாங்க நான் ஒரு ஆளு எத்தனையானு தெரியும் ஒரு வேலை ஆகுனா 4 பணத்தாங்க வேலை ஆகும் ஒரே உட்காந்து கண்டிப்பா வேலை ஆகவே ஆகாது அது விட்டு தலகு எனக்கு ஒரு பேப்பர் ஒரு பென் டைப் இருக்குது அந்த காலம் நீ புதுசா மிஷின் ஒன்று அது 2 பட்டன் இருக்கும் ஒன்று கிரீன் கலர் ஒரு ரெட் கலர் உங்களுக்கு தேவையானது கிரீன் கலர் அது இப்படி தொட்டிங்கன்னு வச்சுக்கோ மொத்தமே சரசர வந்து சேருங்க அப்புறம் நான் இதை தான் தொடரணும் அப்போ இது அது நாட்டோட அது ரெட் லைட் ஒரு மாப்பிள்ளைக்கு நடந்து வைப்பாங்க அதுக்கு ரொம்ப அசுத்தமா இருக்கிறீங்க இப்போ எனக்கு என்ன பண்ண பாருங்க திருமணம் செய்ய போறீங்க கல்யாணமா ஆமா ஒண்ணு நீ ஏய் இவளா அவளா நாங்கள் ஊரு கிடையாது உங்களுக்கு அழகான ஒரு பெண்ணை நான் பார்த்திருக்கேன் யார் தெரியுமா உங்களுக்கு அழகான வயசான அவளை பெண் பார்த்திருக்கீங்க ஐஸ்வர்யா ராய் எங்க இருக்காங்க ஏங்க ஒரு மாப்பிள்ளைகள் நடந்து வைப்பாங்க நீங்க ரொம்ப அசுத்தமா இருக்கிறீங்க அதனால ஒரு மேல மேல அழகுபடுத்த போறீங்க ஏன்னா இப்போ எனக்கு ஜோடி போறீங்க ஆமா உங்களுக்கு பியூட்டி பார்லர் கூட்டிட்டு அப்படியே எனக்கு கையா ஃபேஷியல் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹேர் டை பண்ணணும் எங்க ஓட்ட ஓடிச்சு அதெல்லாம் சரி சரி உட்காருக்க மாட்டேன் அப்படியே எனக்கு என்ன மொழி சொல்லிட்டாங்கம்மா எனக்கு கையா ஏய் பாருங்க ஒழுங்கா உட்காருன்னா ஒரு ஆர்வம் நாய் ஏறி உட்காரு அந்த மாதிரி உட்காருங்க ஒரு ஆர்வம் கல்யாணம் நாள் வந்துச்சா
என்னங்க அதெல்லாம் போகட்டும். எங்களை பார்க்க வரும்போது எவ்வளவு பணத்தோட வந்தீங்க? 1100. கண்ணப்படி கையில் இட்டுங்க. ஒரு தாலி தானே என் கழுத்துல கட்டிடுங்க. நான் ரெடி நீங்க நான் எப்போ ரெடி ஆகிட்டு யூஸ் பண்ண அப்படியே வச்சிருக்கீங்க. ஏங்க நீங்க கொண்டு வந்த பிறகு 1500 ரூபாய் பண்ணோம். கோயிந்தா கோயிந்தா கோயிந்தா. என்னது இது? வீதி வீதியா சென்று பிச்சை எடுத்து நீங்க கொண்டு வந்தீங்க 1100 அதை வசூலிச்சு கரண்ட் பில் பொறுப்போக்கு பையா, அம்மாக்கு பையா, வாழ்கோல பையா, வாழ்ந்தோட பையா, காரியம் பையா. பொறுப்போக்க தங்கச்சி இப்போ நானும் ஐநாள் சென்றேன், செவனமா படிப்பு முடித்தேன். இன்றுதான் தாயம் திரும்புகிறேன். எனக்காக வழிமொழி விடுவித்து காத்திருக்கும் அருமை அம்மாவை சந்திக்கிறோம். அம்மாவை பார்ப்பதற்கு முன்பதாகவே என்னிடமுக்காக மீனாவை பார்த்து விட்ட பிறகுதான் அரண்மைக்க போகிறேன். மீனாவை
ஏன் கீழே உட்காந்து குத்தாங்க ஏய், நீ தூங்குறது தப்பு இல்ல. தூங்கு நீ வைக்கோ. அந்த கும்பல அப்படியே கீழ் குனிஞ்சு பாரு. டார்ச் போட்டு டார்ச் வச்சுப்பாங்க பலிங்கிற மாதிரி தெரியும். அடியா சொல்லுங்க. யார் எது சொல்லி சோமையங்கே உன் கால் வலிக்கு. சோமையங்கே உன் கால் வலிக்கு. அப்படியா மாமா இதுதான் உங்களை பார்க்கும்போது என் மனசு எப்படி தெரியுமா இருக்கு எப்படி அத்தா, ராசா, ராசா. Thank you.
ஒரு அபிநயத்திலே சொல்லாது. என்ன சொல்றீங்க? அப்படியே உன பாடல் அப்படியே உன ஆட்டியம். அப்படியா? பாத்தியா அவளை பத்தி நான் போயிட்டா பேசுறேன். நான் வந்து சாப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டியா? என்னங்க நான் மறந்தே போயிட்டேங்க. மறந்து போயிட்டீங்க. நீங்க வர செய்தி கேட்ட உடனே உங்களுக்கு என்னென்ன உணவு பிடிக்குமோ அனைத்து விதவிதமா செஞ்சிருக்கிறேன். 20 பக்கத்து சம்பளம் அப்படியா? இந்த வேலைக்கார பண்ணா கரண்ட் பில்ல கட்ட போனா கரண்ட் பில்ல கட்டானா இல்ல சொல்லு ஆளிகானோ பேரு ஆளி எங்க நான் போறேன் கோவிந்த 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 என்ன இது ரொம்ப வயசானவரு திருப்பதிக்கு நடப்பாதியா போறாரு நான் திருப்பதிக்கு போறேன் அவங்க கஷ்டம் அவங்களுக்கு திருப்பதிக்கு போலே கோவிந்த 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 என்ன இது இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி தெரியுது ஆமா எங்கேயோ கேட்ட குரல் அது ரஜினி நடிச்ச படம் கிட்ட வந்தாவது முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம் வாதா தேவி போது எங்கம்மா சாமி ஏண்டா என்னடா அவதாரம் எல்லாம் இன்னும் ஆச்சு தசாவதாரம்னா 11வது ஏண்டா பகவான் 10வது தான் எடுத்துக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் 11 அனுப்பிச்சு விட்டுக்கிறாரு எப்படி அவரு ஓல் எடுத்துட்டாரு நீ எடுத்துட்ட ஏண்டா உன்னை எங்க அமிச்சு கரண்ட் பில்லு கட்டியா இல்லையாடா கரண்ட் பில்லு கேகரிகரி காத்து மழை ஓவரா ஆச்சு ஒயிரால ஒய் கச்சாயி பீஸ் போய் எனக்கு கேரியில் போய் பாரு அட கேரியே இல்லப்பா எடுத்துட்டாங்க பீஸ் கேரி கோவிந்த 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 காசி மீனாவூடா சரி அஜயத்துக்காக பாவம் எல்லாத்தையும் முடியும் இப்படி அனுப்பிச்சிட்டாங்க நான் போனதே நினைக்கா போச்சு ஏன் எதுக்காக சங்கர் உள்ளகிறார் என்னடா சொல்ற ஏண்டா அந்த இடத்துல அவன் போறாங்களா கேட்க கூடாதா நீ என்னத்த நாம வாய்க்குள்ளே வெளியே அனுப்பிச்சு உனக்கு வாயிலால ஊமையா நீ எப்படி அப்ப வாய்க்குள்ளே ஏண்டா விடுத்தால் திருமணம் அவன் இன்னாலும் திருமணம் எனக்கு உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆமா அந்த இடம் உனக்கு தெரியுமா தெரியுமா இந்த நிலைமைக்கு ஆளாகி விட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறியா வா காங்க வா என்னங்க மீரா உணவு எப்படி இருந்தது? சுவையான உணவு. இனி தாண்டி ரொம்ப திருப்தியா சாப்பிடுறேன். நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிடுறதுக்கு குறைவே கிடையாது. சாப்பாடு குறை சொல்ல முடியுமா? அப்படியா? அழகான சாப்பாடு. அத்தா நாம் இருவர் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். பிரிவு என்பது வரவே கூடாது. ஒரு பிரிவினை வருதா அது ஒரு சாவல் தாங்க வரணும். பிரிவா? ஆமாங்க. அப்படியே பிரிய வந்தா இதே ஊர்ல ஒரு செத்துல இருக்கு. நான் சாக மாட்டேன். ஏன் நான் சாவா? ஆஹா நான் இந்த வாழ்க்கை கட்டளை உண்மையாகவா? சொத்து தேனை போ